கில் என்ன சொன்னாருன்னா, இந்த சீரிஸ்ல நான் கேப்டனோட பேட்டரா வந்து ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டு, ஒரு பேட்டர் ஒரு கேப்டனா ஆடிட்டாருன்னா, அந்த பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படியே வந்து டீமுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணிட்டாரு. செம்ம இன்னிங்ஸ். இப்ப நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவரு பிளாட் ட்ராக்ல அடிக்கிறாங்க. அப்படிதான் வந்து சொன்னாங்க. பிளாட் ட்ராக்ல அடிச்சாலும் ரன் தான். 200 ரன்லாம் உன்னால அவ்வளவு ஈஸியா அடிக்க முடியாது. அந்த போட்டது ஃபர்ஸ்ட் டிவிஷன் பிளேயரோ இல்ல செகண்ட் டிவிஷன் பிளேயரோ அது கிடையாது. எல்லாம் ப்ரூவன் ஓரளவுக்கு இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் வித் அந்த ஒரு கேப்டன்சி ரெக்கார்டும். 200 பிளஸ் அடிச்சிருக்காரு. ஹி ப்ரூவ்ட் பேக் தென். இப்போ என்ன சொல்றது எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. டான் பிராட்மன் ஒரு ரெக்கார்டை உடைக்க முடியுமான்னு சொல்லிட்டு. 970 ரன் 920 ரன் வச்சுக்காரு பிராட்மனு 100 வருஷத்துக்கு ம். முன்னாடி. இப்ப ஹி இஸ் க்ளோஸ் டு நான் ஜெய்ஸ்வாலே போன சீசன் கிளியர் பண்ணுவார்னு நினைச்சேன். அதே இங்கிலாந்து சீரிஸ்ல. பட் இப்போ சுமன் கில் க்ளோஸ் எனஃப் டு சேஸ் திஸ். சோ பாப்போம் நடக்குதான்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட்ல தான் டெஃபினெட்லி ஹில் பி கிளியரிங். சோ மாஸ்டர் கிளாஸ் கேப்டன்சி அதாவது அட்டாக்கிங்கா போனாரு. மொதல் டெஸ்ட்ல பண்ண மிஸ்டேக்க இந்த டெஸ்ட்ல பண்ணல. பண்ணல. என்கிட்ட ரன் இருக்கு. நான் அட்டாக் பண்றேன். நான் அட்டாக் பண்ணி தான் போட போறேன். ஸ்லிப் எடுக்கவே இல்ல மாப்ள. அவங்க பண்ணிட்டு 2 4 அடிச்சா ஸ்லிப் எடுத்துருவாங்க. இவங்க ஸ்லிப் ம். எடுக்கவே இல்ல. அண்ட் குடோஸ் டு கருண் நாயர் கேச்சஸ் ஆல்சோ. கருண் நாயர், கேஎல் ராகுல் எல்லாருமே அவங்க கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணாங்க. கேஎல் ராகுல் வந்து அப்பப்போ இனிஷியேட் பண்ணுவாரு. ஓகே நீங்க இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எப்பவுமே பிச்சிங் பண்ணிட்டே இருப்பாரு. எப்ப தேவையோ. சோ டீமே ஒரு மாதிரி பயங்கரமா அது என்ன சொல்றது பயங்கரமா ஜெல்லா இருக்க மாதிரி இருக்கு. சோ ஒரு டிரான்சிஷன்ல இப்படிதான் டீம் இருக்கணும்னு ஆட்டாங்க.